ஸோ இப்போ எங்கே போனாலும் திருவிளக்கு பூஜைனாலே நளினி அம்மா அவங்களோட சேர்ந்து அந்த பூவோட சேர்ந்த நாரும் மணக்குங்கிற மாதிரி நானும் அவங்க கூடவே ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். நிறைய எக்ஸ்பீரியன்ஸஸ் சொன்னாங்க. ஸோ நான் ஒரு ஜோதிடராக இருக்கிறதுனால இந்த திருவிளக்கு பூஜை பண்ணுறதுனாலையும் நவராத்திரியில் என்ன சிறப்பு அப்படிங்கிறத ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்கிறேன். ஏன்னா மற்றவர்கள் எல்லாம் இதுக்காக காத்துட்ருக்காங்க. இந்த திருவிளக்கு பூஜை அதுவும் இன்றைய நாள் அம்மா சஷ்டி சொன்னாங்க. சஷ்டி மத்தியானம் வரைக்கும் தான் இருந்தது. அதுக்கு மேலே சாயந்தரம் சப்தமி வந்துடுச்சு. ஸோ இன்றைக்கி பானுவாரம், சூரியனுக்கு உண்டான ஒரு நாள். பானுவாரத்தில் சப்தமியில் உட்காந்து நீங்கள் திருவிளக்கு பூஜை பண்ணுறது அதுவும் இந்த க்ஷேத்திரம் சூரியனுக்கு ரொம்ப விசேஷம். இங்கே சூரியனினுடைய சாபம் தீர்த்தவள் இந்த தேவி கருமாரி. அவருக்கு ஒளி கொடுத்தாலாம். சூரியனுக்கு ஒளி இங்கே தான் கிடச்சது. அதனால் உங்களுக்கும் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒளி, இதை விட அடுத்த ஒரு லெவல் நீங்கள் ஏறுறதுக்காக தான் உங்கள் எல்லாரையும் இன்றைக்கி கூப்பிட்ருக்காங்க.